பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லி அந்த பாடல் தொடங்குகிறது. யாரெல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுகிறார்களோ அவர்களை கொல்லுவோம், அவர்களுடைய ஈரக்குலையை கிழித்தெடுப்போம், அவர்களுடைய உடலை இரண்டாக பிரிப்போம் என சொல்லி அந்த பாடலில் மிக கடுமையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வன்மத்தை தூண்டக்கூடிய வரிகளோடு அந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆளக்கூடிய ஹரியானா அரசு கண்டுகொள்ளவில்லை, பிஜேபி அரசு கண்டுகொள்ளவில்லை, மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது, அது கண்டுகொள்ளப்படவில்லை. இன்றளவு பாத்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பசு பாதுகாப்பு என சொல்லிக் கொண்டு யாரெல்லாம் மாட்டு இறைச்சியை தின்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வன்முறை கும்பல் பாட்டு பாடுகிறது. நாங்கள் அஞ்ச மாட்டோம், ஓரிரை கொள்கை உறுதியாக இருப்போம், அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், படைத்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்கும் பொழுது, அந்த ஓரிரை கொள்கையில் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்ட தீரும் என்கின்றார். அந்த சோனத்திற்காக வாழக்கூடியவர்கள் நாங்கள். நீ எவ்வளவு அடக்குமுறைகளை செய்தாலும் நாங்கள் அடங்க மாட்டோம், அடங்க மறுப்போம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாண்டிச்சேரி முகமதியார் நகர் கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வஞ்சிக்கப்படும் இஸ்லாமியர்கள் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை, அல்லாஹு தஆலா வழங்கிய அருள்மறையை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் அசத்தியவாதிகளால் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது நூஹ் நபி தொடங்கி இறுதி நபி வரை தூதர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த தூதரை பின்பற்றிய சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டது. இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுவது என்பது தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி இஸ்லாமியர்கள் பல்வேறு வகையில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வஞ்சகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஞானவாவி பள்ளிவாசல் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் சட்டம் 370 நீக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. சிஏஏ என்ஆர்சி மூலம் இன்றைக்கு லட்சோப லட்ச இஸ்லாமியர்களை அகதிகளாக தள்ளக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முத்தலாக் சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய இளைஞர்கள் சிறை வைக்கக்கூடிய அடக்குமுறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பசு பாதுகாப்பு என்கின்ற பெயரில் அப்பாவி இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஹிஜாப் என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களுடைய குறிப்பாக பெண்களுடைய கல்விகள் பறிக்கப்படுகிறது. வக்ஃபு வாரிய சட்டத்தின் மூலம், திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக என்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து அடுக்கடுக்காக அடக்குமுறை சட்டங்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மீது மிக கடுமையாக திணிக்கப்படுவதை யாரும் மறுக்க முடியாது. இந்த அடக்குமுறை சட்டங்களை எல்லாம் எதிர்த்து இந்த மண்ணில் போராடி கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக, இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு அஞ்சி அணு அளவும் இஸ்லாமியர்கள் தடமாறி இருக்கிறார்களா, பயந்து இருக்கிறார்களா என்றால் படைத்த ரப்புக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்கள், அஞ்சக்கூடியவர்கள். மறுமைதான் மரணமில்லாத வாழ்வு. இந்த வாழ்வில் எதை சந்தித்தாலும் அது இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை என்கின்ற அந்த சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள்.
அதனால் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் எத்தனை எத்தனை அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும் அணு அளவிற்கும் அஞ்சாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி அடுக்கடுக்காக பல சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சமீபத்திய பிரச்சனைகள் குறித்து சமீப காலமாக பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு இன்றைக்கு பாசிசம் தன்னுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை அவ்வப்போது நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய இடத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த நவம்பர் மாதம் இந்திய நாட்டின் பிரதமர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த வந்தே மாதர பாடலை வரக்கூடிய ஓராண்டு முழுவதும் பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் இந்த தேசபக்தி பாடலை நாங்கள் நினைவு கூறுவோம். இந்த பாடல் பல்வேறு பிரிவினைகளை உண்டாக்கி இருப்பதாக பொய்யாகவும் புரட்டாகவும் மக்களிடத்தில் வதந்தியை கரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஓராண்டு முழுவதும் இந்த பாடலின் புகழை நாங்கள் மக்களிடத்தில் பரப்ப போகிறோம் என சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு, மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் விதையை விதைத்திருக்கிறார்கள். அது என்னங்க வந்தே மாதரம் பாடல்? இது நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட பாடலாச்சே. இதை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்களா? இஸ்லாமியர்களுக்கு தேசப்பற்று என்பது இதுதானா? தேசப்பற்று மிக்க பாடலை இவர்கள் எதிர்க்கிறார்களே என்று ஒரு கருத்தை மக்களிடத்தில் பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இன்றைக்கு பிஜேபி தயாராகிவிட்டது. நீங்கள் பாபர் மசூதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இறுதியாக சிஏஏ என்ஆர்சி சட்டங்கள் வரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை பிஜேபி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அதில் நிச்சயம் பிரிவினையும் மக்களிடத்தில் வாக்கை பெறக்கூடிய தந்திரமும் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு இவர்கள் வந்தே மாதரம் பாடலை நாங்கள் நாடு முழுவதும் கொண்டாட போகிறோம் என்கிறார்கள். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவோ பொருளாதாரத்தில் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய உரிமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வந்தே மாதரம் பாடலை ஏன் எடுக்கிறது என்பதை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார்கள். எதற்கு வந்தே மாதரம் பாடல் எடுக்கிறான் தெரியுமா? இன்னும் சில மாதங்களில், ஒரு 4-5 மாதங்களில் மேற்கு வங்க தேர்தல் நடைபெற இருக்கிறது, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தருணத்தில் எப்படி அவர்கள் பாபர் மசூதியை உண்டாக்கி, பாபர் மசூதியை பிரச்சனையாக்கி அரசியல் ஆதாயம் தேடினார்களோ, அதுபோல வந்தே மாதரம் என்கின்ற ஒரு பாடலை எடுத்து, அந்த பாடலை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பார்கள். இந்த பாடலை பாடும் பொழுது, பாட சொன்னால் அவர்கள் மறுப்பார்கள். இதனால் அவர்கள் தேச துரோகிகள் என முத்திரை குத்தி அதன் மூலம் இந்திய இஸ்லாமிய மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் 4-5 மாநில தேர்தல்களில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இன்றைக்கு இந்த பிஜேபி தயாராக இருக்கிறது. அவ வந்தே மாதரம் பாடலை நாம் ஏன் எதிர்க்கின்றோம்? அந்த வந்தே மாதரம் பாடலில் என்னதான் இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? நாளைக்கு வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல பாடப்படும்,
அல்லது ஏதாவது ஒரு பொதுவான இடத்தில் பாடப்படும். அந்த வந்தே மாதரம் பாடல் பாடும் பொழுது இஸ்லாமியர்கள் அந்த பாடல் பாடும்போது வெளியே வருவார்கள். அந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் என நிர்பந்திக்கும் போது அதை மறுப்பார்கள். அப்போது ஒரு பிரச்சனை ஏற்படுமே. இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். இப்ப இந்த வந்தே மாதரம் என்ன, இதனுடைய வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களிடத்தில் எப்படி பிரிவினை உண்டாக்குகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், பிறருக்கும் சொல்ல முடியும். இந்த வந்தே மாதரம் பாடல் இருக்கிறது இல்லையா, இந்த வந்தே மாதரம் பாடல் பாத்தீங்கன்னாக்க 1875 வங்காளத்தை சேர்ந்த சந்திர சாட்டர்ஜி என்பவரால் எழுதப்படுகிறது. இந்த வந்தே மாதரின் பாடலின் 3 வரிகள் நாட்டுப்பற்றை பறைசாற்றக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த பாடலின் உள்ளர்த்தத்திற்கு சென்றால், இந்த பாடல் எழுதப்பட்ட விதம், இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த அளவிற்கு பார்ப்பன சிந்தனை இந்த மண்ணில் ஊற்றப்பட்டு அவர்களுடைய அந்த வெறி பிரித்தாலும் சூழ்ச்சி எந்த அளவிற்கு விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சந்திர சாட்டர்ஜிங்கிறவர் 1875 இந்த பாடலை எழுதுகிறார். இதற்கு முன் சிறிய வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1875 இந்த பாடலை எழுதுகிறார் என்றால் அதற்கு ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் 1853 முதல் 1857 முதல் சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய முதல் சுதந்திர போர் இந்தியாவில் நடைபெறுகிறது. அவ இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் ஆட்சிகள் அடக்குமுறை இந்தியாவில் திணிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு இஸ்லாமிய மன்னர் பாபர் அவருடைய அந்த ஜாபர் அவர்களுடைய தலைமையில் என்ன செய்கிறார்கள்? முதல் சுதந்திர அந்த விடுதலை போரை அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஜாபர் ஷா தான் அந்த முதல் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். ஒரு முஸ்லிம் மன்னர் தலைமை ஏற்கிறார். ஆங்கில படைகள் விரட்ட விரட்ட அடித்து விரட்டப்படுகிறது. இதான் முதல் சிப்பாய் கழகம். ஆங்கிலேயர்கள் விரண்டு ஓடினார்கள். வந்த படைகளோடு அவர்கள் பிரான்சுக்கு மீண்டும் அவர்கள் நாட்டுக்கே செல்ல வேண்டிய மிகப்பெரிய தோல்வி ஆங்கிலேயருக்கு ஏற்படுகிறது. யாருடைய தலைமையில்? ஜாபர் ஷா என்கின்ற இந்த முதல் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையேற்றாரே ஒரு இஸ்லாமியர் தலைமையில் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. அப்போதான் பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி வேலை பார்க்கிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஒரு இஸ்லாமிய மன்னர் ஜாபர் ஷா அவர்கள் தலைமை ஏற்று ஆங்கிலேயரை விரட்ட விரட்ட ஓட அடிக்கின்றாரே, இதே நிலை சென்றது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் கீழே நாம் வாழ வேண்டிய நிலை வருமே என நினைத்து ஆங்கிலேயருடைய கால் வருடியாக மாறிய இந்த பார்ப்பன சமூகம் என்ன செய்கிறது? பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறது. அப்பதான் இந்த சாட்டர்ஜி என்ன பண்ணுகிறார்? ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவலை எழுதி அதை நாடகமாக எடுக்கிறார். அந்த ஆனந்த மடம் என்கின்ற நாவலை தழுவலாக எடுக்கப்பட்ட அந்த நாடகத்தில் இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இடம்பெறுகிறது. இந்த வந்தே மாதரம் பாடல் எங்கே இருந்து வருகிறது? இந்த சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவலை கொண்ட கதையில் இந்த பாடல் வருகிறது. இந்த நாவல் எப்படி படமாக எடுக்கப்பட்டது? இந்த நாவலின் கதை அம்சம் என்ன தெரியுமா? அந்த நாவலின் கதாநாயகன் ஒருவன் வந்து பேசுறான், நீ நம்ம மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். யாரை எதிர்த்து போராட வேண்டும் தெரியுமா? வங்கத்தை இஸ்லாமிய மன்னர் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவனை எதிர்த்து நான் போராட வேண்டும். இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் என்றால் இந்து மதம் அழிந்து போகும். அவனுடைய பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய மன்னருக்கு எதிராக நாம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற கதையின் நாயகன் என்ன சொல்கின்றான்? சக நண்பனிடத்தில் சொல்கின்றான்.
அப்ப அந்த நண்பன் சொல்கின்றான், இஸ்லாமிய ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு எதிராக நாம் ஏன் போராட்ட வேண்டும்? அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள், அவருக்கு எதிராக நாம் ஏன் போராட வேண்டும் என்ற அந்த கேள்வியை எழுப்பும் பொழுது இந்த கதையின் நாயகன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு கோவிலுக்கு அழைத்து செல்கின்றான். ஒரு கோவிலில் ஒரு பெண் உருவ சிலை இருக்கிறது. அந்த சிலை அப்படியே காட்டி அவன் சொல்றான், இது யார் தெரியுமா? இது இந்த நாட்டின் பாரத மாதா, இவள் தான். இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்ட பிறகு இந்த பாரத மாதா எப்படி இருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி காட்சி மாற்றப்படுகிறது. அங்கு ஒரு சிலை நிர்வாணமாக நிற்கிறது. இஸ்லாமியர்கள் ஆட்சியில் நம்முடைய பாரத மாதா இப்படித்தான் நிர்வாணமாக, அசிங்கமாக, அருவருப்பாக நிற்கிறாள் என காட்டிவிட்டு இன்னொரு சிலையை காட்டுகிறார்கள். அது ஜெகஜோதியாக சிரிப்பதாக கையில் வாளை வைத்துக் கொண்டு இருக்கிறது. இதுபோல ஜெகஜோதியாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த பாரத மாதா சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 15 கோடி இந்துக்களும் அவர்களுக்கு எதிராக ஒரே குரலில் குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்து மக்களை என்ன செய்கிறார்? ஒற்றுமையாக இருந்த மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்குகிறது அந்த கதாபாத்திரம். ஒரு கட்டத்தில் கேட்டு கேட்டு பார்த்த அந்த தோழன் என்ன செய்கின்றான்? ஒரு கட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களை எதிர்க்குவதற்கு அவன் தயாராகிறான். மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து ஒரு கூட்டத்தை தயார்படுத்திக் கொண்டு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய கிராமத்திற்குள் சென்று இஸ்லாமியர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள், அவருடைய சொத்துக்களை சூறையாடுகிறார்கள், பல குடும்பங்கள் சீரழிக்கப்படுகிறது, கற்பழிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பேக்ரவுண்ட்ல கொடுக்கிற அந்த வந்தே மாதரம் பாடல, அந்த கதையில் வந்த பாடல் தான் இந்த வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரத்தின் 3 வரிகள் நாட்டுப்பற்றை கூறக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு என்ன தெரியுமா இருக்கும்? சரஸ்வதியையும் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவதாகவும் பாரத மாதாவிற்கு வணக்கம் செலுத்துவதாகவும் அந்த வரிகள் இருக்கும். அந்த கதையில் வந்த பாடல் தான் வந்தே மாதர பாடல். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த பாடலை பாடும் பொழுது அவர்கள் தடை செய்தார்கள். இதை சாட்டர்ஜி என்ன பண்ணா? அன்னைக்கு ஒற்றுமையாக இருந்த இஸ்லாமியர்கள் இந்து மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்குவதற்கு ஒரு கருவாக எடுத்துக்கொண்டான். இதுக்கு அன்றையிலிருந்து அன்றைக்கே பாத்தீங்க அப்படின்னாக்க இஸ்லாமிய உலமா சபை உத்தரப்பிரதேசத்தில் மாநாடு நடத்தும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், கம்யூனிஸ்ட் கட்சி, ஜெயசூரிய போன்றவர்கள் இருக்கும் பொழுது தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது எங்களுடைய ஓரிரை கொள்கைக்கு மாற்றமானது. இது பல தெய்வங்களை வணங்குவதற்கும் வணக்கம் செய்வதற்கும் சொல்கிறது. பாரத மாதாவை நான் வணங்குகிறேன் என்று ஓரிரை கொள்கைக்கு மாற்றாக இந்த வரிகள் இருக்கிறது. இதை நாங்கள் பாட மாட்டோம் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகுதான் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு இது பற்றி ஆய்வு செய்து அந்த பாடலின் 3 வரிகளை மட்டும் அவர்கள் ஏற்கிறார்கள், மற்ற வரிகளை அவர்கள் தடுக்கிறார்கள், அது வேண்டாம் என மறுக்கிறார்கள். அதற்கு மாற்றாகத்தான் நாம இன்னைக்கு பாடுறோமே ஜனகணமன, இந்த தேசிய கீதத்தை அனைவரும் ஏற்கக்கூடிய வகையில் இந்த தேசிய கீதம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு அரசியல் சாசன சட்டத்தின்படி இந்த கீதம் தேசிய கீதமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. ஜனகணமன பாடுறவங்க இது நாட்டுவின் ஒற்றுமை, நாங்கள் இந்தியர்கள் என்பதற்கு இது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். இதில் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் சமம், அனைவரும் இந்த நாட்டுப்பற்று மிக்கவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த பாடல் இருக்கிறது. அவர் பிரிவினை உண்டாக்குவதற்கு கொண்டு வந்த பாடல் இஸ்லாமியர்கள் ஓரிரை கொள்கைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பாடலை இன்றைக்கு நாட்டின் பிரதமர் என்ன செய்கிறார்? நாடாளுமன்றத்தில் சொல்கிறார், இந்த பாடலின் 150வது ஆண்டு விழாவை நாங்கள் விமர்சையாக கொண்டாட போகின்றோம். இந்த பாடல் இந்தியா முழுவதும் ஒலிக்கப் போகிறது. பாடல் மட்டும் ஒலிக்காது, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒளிந்து போகும்.
இந்த பாடலை இஸ்லாமியர்கள் மறுக்கும் பொழுது உணர்ச்சி ரீதியாக இந்து மக்களிடத்தில் தேசப்பற்றை இவர்கள் வெறுக்கிறார்கள், இவர்கள் இந்திய நாட்டின் மீது பற்றற்றவர்கள் என்ற விஷமத்தனமான கருத்துக்கள் விதைக்கப்படும். இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது என்றால் இதைவிட இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எதிலெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடலாம், எதிலெல்லாம் வாக்குகள் பெறலாம், எதிலெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒடுக்கலாம், அடக்கலாம், அவர்களை ஒழிக்கலாம் என்பதற்கான அத்தனை முயற்சிகளும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய பட்டியலை சொன்னால் விடிய விடிய பேசிக்கொண்டே போகலாம். நேற்று வந்தது அந்த செய்தி, அமெரிக்காவில் இருக்கவர்கள் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியூயார்க் மாகாணத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மம்தானி என்கின்றவர் கவர்னராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் ட்ரம்புக்கு அவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதன் பிறகு அவருடன் இருவரும் சந்தித்து அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட தொடங்கினார்கள். இந்திய நாட்டில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் நியூயார்க் மாகாணத்தில் கவர்னராக பதவி ஏற்கும் பொழுது அருள்மறையை முன்னிறுத்தி அதன் முன்னாடி அவர் பதவி ஏற்கிறார். பதவி ஏற்றவுடன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு தெரியுமா? உமர் காலித் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த உமர் காலித் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? நாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம், நாம் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராடி இருக்கின்றோம். ஒரு அப்பாவி இளைஞர், படித்த இளைஞர், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த உமர் காலித். இந்த உமர் காலிதுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கவர்னர். உங்கள் எழுச்சியும் உங்களுடைய வீரமான உரையும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையும் நான் பாராட்டுகிறேன் என்று நியூயார்க் மேயர் எழுதுகிறார். அவர் மட்டும் எழுதல, ஒரு நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் சமூகத்துக்காக போராடிய ஒரு மனிதர், ஒரு மாணவ தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 8 எம்பிக்கள் இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே, இந்த உமர் காலித் யார் தெரியுமா? 2020 நாம் மறந்துவிட முடியாது. இந்தியாவின் நாட்டின் சுதந்திரத்திற்காக, இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்காக உயிரை இழந்த சமூகம், பொருளாதாரத்தை இழந்த இஸ்லாமிய சமூகம், வாழ்க்கை இழந்த சமூகம், கல்வியை இழந்த சமூகம், செல்வத்தை இழந்த சமூகம், விடுதலைக்காக அந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பாசித சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? சிஏஏ என்ஆர்சி என்று குடியுரிமை திருத்த சட்டம் என கொண்டு வந்து லட்சோப லட்ச இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்த காலம். நாம வீதியில் போராடணுமே, விடிய விடிய சாலையில் அமர்ந்து கொண்டு தர்ணாக்களை நடத்தினோமே, இந்திய அரசாங்கமே திகைத்து போனது, உலகமே காரி உமிழ்ந்தது. நாட்டு மக்களை அகதிகளாக மாற்றுவதற்கு இந்த பிஜேபி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டு காரி உமிழ்ந்தார்களே. அந்த 2020 ஆண்டு இந்த உமர் காலித் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர், மாணவ சங்கத்தின் தலைவராக இருந்து இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிராக மிக கடுமையாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். இப்படி போராடி கொண்டு வரும்போது சங் பரிவார சூழ்ச்சியின் காரணமாக, இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் சூழ்ச்சியின் காரணமாக போராட்டம் நடத்திய இஸ்லாமியர்களிடத்தில் மிகப்பெரிய கலவரத்தை அன்றைக்கு அந்த சங்கிகள் உருவாக்குகிறார்கள். 39 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது ஏதோ வரலாற்றில் 1900 நடந்தது, 1800 நடந்தது கிடையாதுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த நாட்டிற்கு போராடிய, இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்பதற்காக போராடிய கூட்டம் அது. அந்த போராடிய கூட்டத்தில் இந்த சங்கி சிந்தனை கொண்டவர்கள் கலவரத்தை செய்ததன் விளைவாக 38 இஸ்லாமியர்கள் உட்பட 51 பேர் மரணமடைகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள்.
அதற்கு காரணமானவர் இந்த உமர் காலித் என சொல்லி ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? அவரை கைது செய்தது. அவரோடு சேர்த்து 4 நண்பர்களையும் கைது செய்தது. 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருடம் ஆகிறது அவர்களை கைது செய்து. 5 வருடங்களாக இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துகிறார்கள். இதுவரை பார்த்தீங்கன்னா அவர்கள் விசாரணை கைதிகளாக இன்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர கோர்ட்ல போய் இவர்கள் குற்றவாளிகள் என நிறுத்தப்படவில்லை. இயபியங்க உபாங்கர சட்டத்தை அவர்கள் மீது போட்டு விசாரணை என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டு மக்களுக்காக, நாட்டின் போராட்டத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடிய மக்களை வழி நடத்தியதற்காக இந்த மாணவ சங்க தலைவர் உமர் காலித் 5 வருடங்களாக சிறையில் இருக்கிறார். கோர்ட்டுக்கு போறான், ஜாமீன் மறுக்கப்படுகிறது. கோர்ட்டில் முயற்சி செய்கிறார்கள், குற்றப்பத்திரிகை தயாராகி கொண்டிருக்கிறது, அவரை வெளியே விட்டால் சாட்சிகள் அளித்து விடுவார், அவரை வெளியே விடக்கூடாது என்று சொல்லி டெல்லி காவல்துறை கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பதால் 5 ஆண்டுகளாக அவர் வெளியே வர முடியவில்லை. ஆனா உண்மை கண்டறியும் குழு என்ன செய்யறாங்க? இந்த கலவரத்திற்கு யாரெல்லாம் காரணம், எப்படி இந்த கலவரம் நடந்தது என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஆய்வு குழுவை போட்டு ஆய்வு செய்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா கபில் சர்மா அப்படிங்கிற ஒருவர், அதே போல பர்வேஸ் வர்மா என்கின்ற ஒரு நபர், அனுதார் தாகூர் என்கின்ற 3 நபர்கள். இந்த 3 நபர்கள் தான் இந்த கலவரத்திற்கு வித்திட்டவர்கள். இஸ்லாமியர்கள் நடத்திய போராட்டத்திற்குள் புகுந்து பல்வேறு தீவிர சிந்தனை கொண்டவர்களை உள்ளே அனுப்பி இஸ்லாமியர்கள் கொலை செய்தார்கள், கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள் என்று அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு உண்மை கண்டறியும் குழு அவிட்ட வெளிச்சப்படுத்துகிறது. இந்த உமர் காலித் என்னடா தவறு பண்ணார்னு கேட்டா, எங்க புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பேசினார். எங்க பேசினார்? பொதுக்கூட்டத்தில் பேசினார். பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது அது என்ன புரட்சியா பேசினாதானே மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படும். நாட்டுக்கு சென்ற தியாகங்களை சொன்னால் தானே அந்த மக்கள் உறுதியாக போராடுவார்கள். அதற்காகத்தானே அதை சொன்னார்கள். அது எப்படி குற்றமாகும் என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்லாமல் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் இந்த நாட்டில் பிரிவினை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லி இந்த உமர் காலிதை ஜாமீனில் கூட விட முடியாமல் தடுத்தார்கள். ஆனால் இதற்கு காரணமாக இருந்த இந்த 3 நபர்கள் இருக்கிறார்களே, கபில் சர்மாவா இருக்கட்டும், இந்த பர்வேஸ் வர்மாவா இருக்கட்டும், ஆனந்த் தாகூரா இருக்கட்டும், இவர்களும் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு டெல்லியில் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார் கபில் சர்மா. பர்வேஸ் வர்மா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அனுதார் தாகூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மிகப்பெரிய மினிஸ்டராக இருக்கின்றார். போராட்டம் நடத்திய உமர் காலித் உள்ளே இருக்கிறார். கலவரத்தை உண்டு பண்ணி கொலை செய்த இந்த 3 நபர்களும் இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிக்கு நேர்மைக்கு போராடக்கூடிய சில நீதிமான்கள் இருப்பார்களே, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கபில் சிபில் போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள். இந்த 3 நபர்கள் தான் இந்த கலவரத்திற்கு காரணம். இவர்கள் மீது முதல் குற்றப்பத்திரிகை, அதாவது எஃப்ஐஆராவது இவர்கள் மீது பதிவு செய்யுங்கள் என்று நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிபதி முரளிதரன் என்ன செய்கிறார்? கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் மீது உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள், இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று மதியம் அவர் நீதி சொல்கின்றார், தீர்ப்பு சொல்கின்றார். இரவு என்ன ஆனது தெரியுமா? அந்த நீதிபதியை இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார். நீதி எங்க போகிறது? இஸ்லாமியர்களுக்கு நீதி கொடுக்கப்படாமல் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான காரணங்கள் இருக்கிறது. நாட்டுக்கு போராடிய ஒரு மகன், நாட்டுக்கு போராடி முன்னின்ற ஒரு நம்முடைய சகோதரன் 5 வருடங்களாக விசாரணை கைதியாக இன்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் நாட்டில் நீதியும் இஸ்லாமியர்களுக்கு வஞ்சகமாக வழங்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது மட்டுமாங்க, இப்ப சமீபத்தில் வங்கதேசத்தில் கலவரம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது உள்நாட்டு கலவரம். அந்த நாட்டை ஆண்ட முன்னாள் அதிபராக இருந்த ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா என்ன செய்திருக்கிறது? அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. அங்கு உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அங்கு இந்துக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அங்கு உள்நாட்டு கலவரம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாமியர்களை இந்த மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, நம்ம மாநில இந்தியாவோட இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் வங்க மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த மேற்கு வங்கத்தில் இருப்பவர்கள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தொழில் செய்வதற்கு வருவார்கள். வட மாநிலத்தவர்கள் இந்தியாவிலும் பார்ப்பீங்க, பாண்டிச்சேரியிலும் பார்ப்பீங்க, பல மாநிலங்களில் வருவார்கள். இப்படி மேற்கு வங்கத்தை சார்ந்த பல சகோதரர்கள் பல மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஜுபைர் ராணா என்கின்ற 19 வயது ஒரு மாணவன் வேலைக்கு செல்கின்றான். அங்க இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனை பேச சொல்றாங்க. அவனுக்கு தெரிந்த மொழி வங்க மொழி. அப்ப நீ வங்கதேசத்தை சேர்ந்தவனா? அங்க எங்களுடைய சிறுபான்மையினர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நீ நாட்டுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி அவனையும் அவனுடைய நண்பர்களையும் இந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த 19 வயது சகோதரன் ராணா என்கின்ற சகோதரன் துடிதுடிக்க அதே இடத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். எதுக்குடா அவங்க அடிச்சு கொலை செஞ்சான்? என்ன பாவம் செஞ்சான் அப்படின்னா, வங்க மொழி பேசினா அதனால அவன் அடிச்சோம், அவன் வங்கதேசத்துக்காரன் என நினைத்து அடித்தோம் என்று இன்றைக்கு பகிரங்கமாக அவர்கள் சொல்கிறார்கள். அவன வங்கதேசத்தை சார்ந்தவனா, மேற்கு வங்கத்தை சார்ந்தவன், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சார்ந்த சகோதரன் வேலைக்கு வந்தான் என்பதற்காக அவன் வங்கதேசத்தை சேர்ந்தவன் என சொல்லி வங்கத்தை பேசுகிறான் என்பதற்காக அடித்தே கொலை செய்திருக்கிறது இந்த பாசிச கும்பல் என்றால் இந்தியாவில் இஸ்லாமிய நிலை புரிகிறதா உங்களுக்கு? இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லங்க, இதே கேரளாவில் ராம் நாராயணன் என்கின்ற ஒருவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் வேலைக்கு வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவன் மேற்கு வங்கத்தை சார்ந்தவன் நினைக்காமல் வங்கதேசத்தில் இருந்து வந்திருக்கின்றான், இவனை நாட்டுக்குள் விடக்கூடாது, இவனை அடித்து கொலை செய்ய வேண்டும் என துடிதுடிக்க அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனை செய்த டாக்டர் சொல்கின்றார், இந்த நபர் எப்படி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தெரியுமா? நான் 10,000க்கு மேற்பட்ட பிரேத பரிசோதனை செய்திருக்கின்றேன், ஆனால் இப்படி ஒருவன் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை என்னுடைய வாழ்வில் நான் பார்த்ததே கிடையாது. அவனுடைய உடலில் அடிப்படாத காயப்படாத இடங்களே கிடையாது. அந்த அளவிற்கு அவனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடிபட்டவன் யார்? ஒரு தலித்து சகோதரன். அடித்தவர்கள் இந்த பாசிச சிந்தனை கொண்ட பிஜேபி காரர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா படித்த மாநிலம் கேரளா. நல்லவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள் இருப்பார்கள் என பாராட்டக்கூடிய மாநிலத்தில் அந்த படித்தவர்களிடத்தில் இந்த மத துவேஷம், மத சிந்தனை எப்படி ஒரு சகோதரனை, தலித் இளைஞனை அடித்து கொலை செய்ய தூண்டி இருக்கிறது என்றால் இவர்களுடைய விஷமத்தனம் புரிகிறதா? ஒருவன் அடிச்சா அது பல பேருக்கு போய் செல்லடையும், அதன் மூலம் பிரிவினை உண்டாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கின்ற நோக்கத்தில் உள்ளவர்கள் இவர்கள். சமீபத்தில் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்க ஹரியானாவில் இருந்து ஒருவன் பாத்தீங்க அப்படின்னா சுரேந்திர ராவ் அப்படிங்கிறவன் ஒரு பாடலை ஏற்றி இருக்காங்க. அந்த பாடல் எப்படி இருக்கிறது தெரியுமா? 20-25 இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள், கையில் வாளோடு கோடாரியோடு அருவாளோடு நிற்கிறார்கள். நாங்கள் பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லி அந்த பாடல் தொடங்குகிறது. யாரெல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுகிறார்களோ அவர்களை கொல்லுவோம், அவர்களுடைய ஈரக்குலையை கிழித்தெடுப்போம், அவர்களுடைய உடலை இரண்டாக பிரிப்போம் என சொல்லி அந்த பாடலில் மிக கடுமையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வன்மத்தை தூண்டக்கூடிய வரிகளோடு அந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது. யூடியூபை பார்க்க பல நபர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஆளக்கூடிய ஹரியானா அரசு கண்டுகொள்ளவில்லை, பிஜேபி அரசு கண்டுகொள்ளவில்லை, மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது, அது கண்டுகொள்ளப்படவில்லை. இன்றளவு பாத்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பசு பாதுகாப்பு என சொல்லிக் கொண்டு யாரெல்லாம் மாட்டிறைச்சியை தின்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்வோம், கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வன்முறை கும்பல் பாட்டு பாடுகிறது. அதை பார்த்துட்டு பலர் அருவாளையும் ஆயுதத்தை எடுத்துட்டு போறானே. சரி, உண்மையிலே அவர்கள் இந்த இதில் அக்கறை உள்ளவர்களா, மாட்டு இறைச்சியின் மீது அக்கறை உள்ளவர்களா என்றால் இவர்கள் எப்போது பாடலை ஏற்றுகிறார்களோ அப்போது என்ன நடக்கிறது தெரியுமா?
நம்ம நாட்டு பிரதமர் மோடி மஸ்கட் போறார், ஓமனுக்கு போகிறார். சிகப்பு கம்பள வரவேற்பு அவருக்கு அளிக்கப்படுகிறது. அந்த நாட்டு அதிபரோடு சேக்கோடு கட்டி தழுவுகிறார், பாசத்தை பகிர்ந்து கொள்கிறார். ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? இதுவரை மஸ்கட்டிற்கு ஓமனிற்கு 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாட்டிறைச்சியை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் 1,00,000 கோடி மதிப்புள்ள மாட்டு இறைச்சியை இந்தியாவில் இருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும், நாங்கள் உங்களிடத்தில் வாங்கிக் கொள்கிறோம் என்று ஓமன் நாட்டு அதிபரும் சேக்கும் நம்ம நாட்டு பிரதமரும் கையெழுத்திடுறாங்க. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்! உன் கட்சியை சார்ந்தவர்கள் பசு பாதுகாப்பு என்கின்ற பெயரில் இங்கு அப்பாவி இஸ்லாமியர்களை கொலை செய்கிறார்கள், அடித்து குத்துயிரும் கொலையுருமாக அவர்களை துடிதுடிக்க வெட்டுகிறார்கள். நீ என்ன பண்ற? ஒரு அரபு தேசத்தில் முஸ்லிம் நாட்டில் போய் அந்த நாட்டு முஸ்லிம் அதிபரோடு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கின்றாய். இதுவரை 50,000 கோடி மதிப்புள்ள இறைச்சியை உங்களுக்கு அனுப்பினோம், வரும் காலங்களில் 1,00,000 கோடி மதிப்புள்ள இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறோம், உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று ஒப்பந்தம் போடுகிறார் என்றால் இவருடைய இரட்டை முகம் தெரிகிறதா? வந்தே மாதரத்தில் தொடங்கி மாட்டிறைச்சி வரை இவர்கள் இப்படிப்பட்ட 2 நிலைப்பாடுகளை எடுப்பவர்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரம் இருக்கிறது. இங்க நோட்டீஸ் அடித்து பரப்புவான், ஹலால் போடக்கூடாது, ஹலால் என்ற கடையில் இறைச்சியை வாங்காதீர்கள் என்று மாட்டு மத சகோதரருக்கு விளம்பரம் செய்வான். மோடி ஒப்பந்தத்தில் முதல் இடம் என்ன தெரியுமா? நீ மாட்டு இறைச்சி எனக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமிய முறைப்படி ஹலாலான முறைப்படி தான் நீ மாட்டை அறுத்து இறைச்சி எங்களுக்கு அனுப்ப வேண்டும். முதல் நிபந்தனை அதான். அப்ப உன் கட்சியை சார்ந்தவர்கள் இங்க என்ன செய்கிறார்கள்? இஸ்லாமியத்தை வாங்கக்கூடாது என்று நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்யக்கூடியவர்கள் நாட்டின் பிரதமர், அந்த கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அங்க போய் ஹலாலான இறைச்சி தரணும் ஒப்பந்தம் போறார். எதை விற்க கூடாது நீங்க தடுக்கிறானோ அதை விற்பதற்கு கோடான கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுகிறார் என்றால் இவர்களுடைய முகம் புரிகிறதா? இந்தியாவில் இருக்கும் போது இஸ்லாமியர்கள் ஒடுக்குவார்கள், அடக்குவார்கள். இந்திய நாட்டை கடந்த அரபு தேசத்திற்கு இஸ்லாமிய நாடுக்கு சென்று விட்டால் இஸ்லாமியர்களோடு ஒட்டும் உறவும் இருப்பதாக, அவர்களோடு பாச பிணைப்போடு இருப்பதாக இவர்கள் காட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அயோக்கியத்தனமானவர்கள்! அப்ப மாட்டிறைச்சிங்கிற பேர்ல இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு புறம் ஒருவர் பேசுவார்கள், இந்த இஸ்லாத்தில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது, இஸ்லாமியர்களுக்கு துயரங்கள் துன்பங்கள் ஓடுகிறது ஏற்படுகிறது, இதற்கு வழிகண்டவர் யார் தெரியுமா? இதற்கு தீர்வு சொன்னவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார் என சொல்லி மணி போன்றவர்கள் புறப்படுவார்கள். இல்ல வந்தே மாதரம் பாடலுக்கு உயிரோட்டம் கொடுத்த பாரதி இருக்கின்றாரே, இந்த பாரதி இஸ்லாமியர்களுக்கு பாடல் எழுதி கொடுத்து சகோதரத்துவத்தை வளர்த்தவர் என்று சொல்லி சீமான் புறப்படுவார். ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? பெரியாரை வச்சுக்கிட்டு பாரதியாரை வச்சுக்கிட்டு பாரதியார் இஸ்லாத்திற்கு போற்றினார் என்று சொல்வார். ஆனால் அந்த வந்தே மாதர பாடலை பாராட்டி பீராட்டி அந்த வந்தே மாதர பாடலுக்கு உயிரோட்டம் கொடுத்த பார்ப்பன சதிகாரன் பாரதி. வந்தே மாதரம் பாடல் என்னுடைய ஓரிரை கொள்கைக்கு எதிரானது, பள்ளியை இடிப்போம் ஆலயம் கட்டுவோம் என பாடிய பாரதி இஸ்லாத்திற்கு வக்காலத்து வாங்கியவர் என ஒருவன் சொல்வான். கடவுளே இல்லை என சொன்ன பெரியார் ஒரு கட்டத்தில் தலித்துகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் இஸ்லாத்துக்கு போங்க என சொன்னார். அதனால் இஸ்லாத்தின் பாதுகாவலர் பெரியார் என்று சொல்வார். நீ பெரியார சொன்னா என்ன, பாரதிய சொன்னா என்ன? இஸ்லாத்திற்கு பாரதியோ பெரியாரோ அளவுகோல் அல்ல. எங்கள் அளவுகோல் யாரு தெரியுமா? நாங்கள் நேசிக்கக்கூடிய இறை தூதர் தான் எங்களுக்கு அளவுகோல். இஸ்லாத்தில் நான் பயணிக்கிறேன் என்றால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தூதரின் போதனைகள் தான் எனக்கு அளவுகோலை தவிர இந்த பெரியாரோ இந்த பாரதியோ எனக்கு அளவுகோல் அல்ல. இதை வச்சுட்டு என்ன செய்வான்? அரசியல் ஆதாயம் தேடுவார்கள். அதன் மூலம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு பின்னாடி 4 புர்கா போட்டு 4 தலப்பாயை அடிந்து கொண்டு கேட்டா நான் இஸ்லாமியருக்கு போராடு வாங்குவான். அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்தே பாரதத்தை பாடி பாராட்டிய பாரதியை சொல்வான். பார்ப்பன கடப்பாறையை வைத்துக் கொண்டு பெரியாரை தகர்த்தெறிவோம் என்று சொல்வான். திராவிடத்தை ஒழிப்பன் என்று சொல்வார். இங்க என்ன செய்வான்? 4 இஸ்லாமிய பெண்களை காட்டி எனக்கு பின்னால் இஸ்லாமியர் இருக்கிறார் என இந்த சீமான் போன்றவர்கள் சொல்வார்கள். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கிறது, பெரியாரை காட்டி இஸ்லாத்திற்கு பெரியார் தான் பாதுகாவலர் என்று சொல்லி இஸ்லாமிய வாக்குகளை பெறுவதற்கு போராடுவார்கள். என நீ போராடுற, நீ பாராட்ட
இஸ்லாமியர்கள் ஒடுக்கக்கூடிய அத்தனை கட்டங்களை முயற்சிகளை பாசிசம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. கேரளாவில் ஒரு இஸ்லாமியன் அடித்து கொலை செய்கின்றான், ஒரிசாவில் அடித்து கொலை செய்கின்றான். வந்தே மாதர பாடலை பாட வேண்டும் என்று இஸ்லாமின் மீது திணிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதை எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்லி இருக்கிறியா? அதை எதிர்த்து போராடி இருக்கிற போராட மாட்டான். இவங்க பெரியாரையும் பாரதியும் வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? இஸ்லாமியருக்கு ஆதரவாளர்கள் என போட காட்டிக்கொண்டு அந்த வாக்குகளை பெறுவதற்கு, ஏன் சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதற்குள் அந்த வாக்குகளை பெறுவதற்கு இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிற கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நான் ஒரு பட்டியல் சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ந்து போய்விடுவீர்கள். இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு 800 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்தது. ஆனா அவர்களுக்கு கீழே இந்து மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அத்தனை சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. வரலாற்று உண்மைகள் அது. ஆனால் கடந்த 12 வருடங்களாக ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட துரோகத்தை இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கிறது தெரியுமா? நாம படிக்கிறவங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக் இருக்கு இல்லையா, 1வது இருந்து 8ஆம் வகுப்பு வரை, 1வதிலிருந்து 8ஆம் வகுப்பை பரவி படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். இது யார் சொன்னது தெரியுமா? சச்சார் கமிட்டி ஆய்வு செய்து இஸ்லாமியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 1வதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டால் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள். வேலைக்கு அனுப்பாம பள்ளிக்கு அனுப்புவோம், அந்த குழந்தைகள் படிப்பார்கள் என சொல்லி சச்சார் கமிட்டி பரிந்துரையை அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு 1வதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு நம்முடைய பாலகர்கள், நம்முடைய குழந்தைகள் அந்த கல்வி கற்கக்கூடிய கட்டணம் இருக்கிறது, அந்த கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபி அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு போய் கேளுங்க, நீங்க பணம் கட்டினதான் உங்க பிள்ளையை படிக்க வைக்க முடியும். அப்ப நம்முடைய கல்வியின் அடித்தட்டில் போய் கை வைக்கிறானுங்க. இதை விட வஞ்சிப்பதற்கு என்ன இருக்கிறது? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க 2025-26ஆம் ஆண்டு இந்த நடப்பு ஆண்டுல யூபி ஊதிய ஒதுக்கீடு சென்ற ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக முன்னேற்றத்திற்காக, கல்வி முன்னேற்றத்திற்காக சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் 1200 கோடி வரை ஒதுக்கப்பட்டது. இதை படிப்படியா குறைச்சு என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? இன்றைக்கு வெறும் 413 கோடி ரூபாயை மட்டும்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மாணவர்கள் படிக்கக்கூடிய, அதாவது 8வதிலிருந்து பட்டப்படிப்பு வரை படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான கல்வி உதவி தொகை என நிர்ணயித்திருக்கிறார்கள். இது சென்ற பட்ஜெட், வரக்கூடிய பிப்ரவரி பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்கள். அதுல இன்னும் குறையும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு சென்று படிப்பதற்கு வட்டி இல்லாத கடனை கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. ஒரு 30 ரூபாய் 35 லட்சம் ரூபாய் ஒரு இஸ்லாமியருக்கு வெளிநாட்டு சென்று படிக்க தேவைப்பட்டது என்று சொன்னால் அந்த பணம் வட்டி இல்லாமல் அவனுக்கு கடனாக கொடுக்கப்படும். படிச்சு வேலைக்கு போன பிறகு அந்த கடனை அடைக்கலாம். சச்சார் கமிட்டி கொடுத்த அடிப்படையில் இந்த வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பினை இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதை ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபி அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க மௌலானா ஆசாத் அவர் பெயரில் இஸ்லாமியர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு அவர்களுக்கு ஆண்டாண்டிற்கு கல்வி கட்டணம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. உங்க பிள்ளைங்க காலேஜ் போயிருந்ததுன்னா வருஷம் ஒரு 20,000 ரூபாய் வரும். நீங்க 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் பணம் கட்டியிருப்பீங்க. ஆனா 20,000 ரூபாய் மௌலானா ஆசாத் அப்துல் கலாம் திட்டத்தின் கீழ் அந்த 20,000 ரூபாய் நமக்கு ரிட்டர்னா வந்திருக்கும். கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தொகை வராமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் கல்வியில் என்னென்ன சலுகைகள் பெற்றார்களோ அத்தனையும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக இந்த ஆளக்கூடிய பாசிச அரசு ரத்து செய்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வஞ்சனையை செய்திருக்கிறார்கள், துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பள்ளிவாசல் அடிச்சான். எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபோர்டு சொத்துக்களை அபகரிப்பதற்கு திருத்த சட்டம் என கொண்டு வந்து அபகரிக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் கொண்டு போயிட்டான். ஒரு அரசாங்கம் ஒரு போர்ட்டலை வெளியிட்டு இருக்காங்க, வக்ஃபோர்டு திருத்தம் அமைதியா இருக்கிறவன் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம்
ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்கான், ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறான். சுல்தான்பேட்டையில் சுன்னத் ஜமாத்திற்கு வக்ஃப் போர்டு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன செய்யணும்? அதுல போய் பதிவேற்றம் செய்ய வேண்டும். எப்படி பதிவேற்றம் செய்யணுமா? சுன்னத் ஜமாத்துக்கு எனக்கு இந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு 5 வீடு இருக்கு, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, 10 கடை இருக்குன்னா அந்த கடை பத்திரம், அந்த வீட்டோட உயில், என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பதிவேற்றம் செய்து உடனடியாக வக்ஃப் சொத்துக்கள் என்பதை நீங்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்யாத சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும், அது வக்ஃப் போர்டு சொத்தா வராது என்று சொல்லியிருக்கிறான். பள்ளிவாசலுக்கு எப்படி நம்முடைய முன்னோர்கள் பணம் கொடுப்பாங்க? முத்தவலியை கூப்பிட்டு நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க பாய், நான் அந்த பள்ளிவாசல் எழுதி வைப்பேன்னு கொடுப்பாரா? நம்முடைய முன்னோர்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்தார்கள் தெரியுமா? சக்கராத் நல்லா இருப்பாரு, மௌத்தார கண்டிஷன்ல இருப்பாரு, முத்தவலியை கூப்பிடுவாரு, எனக்கு 4 வீடு இருக்கு, இந்த வீடை நீங்க வச்சுக்கன்னு சொல்லிடுவாரு. பள்ளிவாசலுக்கு வச்சுக்க, அதனுடைய வருமானத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுவாரு. எனக்கு பிள்ளையே இல்ல, 10 ஏக்கர் நிலம் இருக்கு, இதை பள்ளிவாசலுக்கு வச்சுக்கன்னு சொல்லுவாரு. போய் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணி தர மாட்டாரு, எந்த டாக்குமெண்ட் இருக்காது. அது பள்ளிவாசல் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் இதனால் வரை. ஆனா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? உனக்கு பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்தார்கள் என்பதற்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? பட்டா இருக்கிறதா, சிட்டா இருக்கிறதா, பத்திரம் இருக்கிறதா, உயில் இருக்கிறதா? அது இருந்தால் பதிவேற்றம் செய், அப்போதுதான் அது வக்ஃப் சொத்தாக, உன்னுடைய பள்ளி சொத்தாக ஏற்கப்படும். அப்படி பத்திரம் இல்லைன்னா அது உன்னுடைய சொத்து அல்ல, பிரச்சனைக்குரிய சொத்தாக அரசு எடுத்துக் கொள்ளுங்கிறான். உதாரணத்துக்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒண்ணே சொல்ற, ஊபியில பாத்தீங்கன்னா 1,23,000 சொத்து இருக்கிறது, வக்ஃப் சொத்து. இந்த சட்டம் வந்துருச்சு, போர்ட்டல் இணையதளத்தை வெளியிட்டான். பள்ளிவாசல் முத்தவலியெல்லாம் போய் பதிவேற்றம் செய்கிறார்கள், பத்திரத்தை எடுத்துபடி பதிவேற்றம் செய்யறாங்க, அப்லோட் பண்றாங்க. எவ்வளவு பண்ண முடிஞ்சது தெரியுமா? 1,23,000 சொத்து இருக்கக்கூடிய ஊபியில் வெறும் 2,200 சொத்துக்களை தான் பதிவேற்றம் செய்ய முடியுது. மீதியெல்லாம் பதிவேற்றம் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இதுவெல்லாம் வாய்மொழியாக பள்ளிவாசலுக்கு முத்தவலிகள் அதை வாங்கியவர்கள். நம்முடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொத்துக்களை கொடுத்தார்கள். இது நம்முடைய கல்விக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய மார்க்க சிந்தனை பரப்புவதற்கு, மதரசா கட்டுவதற்காக, நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள், இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, கடன் இல்லாமல் வட்டி இல்லாத கடன் வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இன்னைக்கு பத்திரம் இல்ல, பட்டா இல்ல, உயில் இல்ல, டாக்குமெண்ட் இல்லன்னு சொல்லி பல ஆயிரம் கோடிக்கு சொத்துக்களை இன்றைக்கு வக்ஃப் திருத்தம் என்ற பெயரில் இந்த பாசிசம் இன்றைக்கு அப்படியே சுருட்டி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வஞ்சனை இல்லையா? மிகப்பெரிய வஞ்சனை இன்றைக்கு இந்த பாசிசம் செய்திருக்கிறது. அங்க நடக்குது. சரி, கேட்டா என்ன சொல்றான்? முத்தலாக் சட்டம் ஏன் கொண்டு வந்தோம் தெரியுமா? இஸ்லாமியர்களை தலாக் தலாக் என சொல்லி இஸ்லாமிய பெண்களை தலாக் செய்து விடுகிறார்கள், அதனால் நாங்கள் முத்தலாக்கை கொண்டு வந்தோம், இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என இந்த பிஜேபி காரர்கள் சொல்வார்கள். இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம், அவர்கள் நாட்டின் எங்களுடைய குடிமக்கள் என அங்கீகரித்திருக்கிறோம் என வெளிநாட்டில் போய் வாய்க்கிலேயே பிரதமர் பேசுவார். ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்தியாவில் 540 பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது. அதுல 246 நாடாளுமன்ற தொகுதிகளில் பிஜேபி ஜெயித்திருக்கிறது. ஏதாவது ஒருத்த முஸ்லிமா இருக்கிறானா பார்த்திருக்கீங்களா? 240 தொகுதிகளில் பிஜேபி நின்று இருக்கிறாங்க. இல்ல 540 இடங்களில் பல இடங்களில் 340 இடங்களில் தனித்து நின்றான். அங்கு ஏதாவது ஒரு தொகுதியில் இவன் சொல்றானே இஸ்லாமிய மீது அக்கறை கொண்டுள்ள, இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை வைத்துள்ளேன் என சொல்கின்றானே, ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறானா? இன்றைக்கு இருக்கக்கூடிய 240 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது தெரியுமா? அப்ப எந்த அளவிற்கு இவரிடத்தில் அந்த இந்துத்துவ கொள்கை இருக்கிறது, பாசிச சிந்தனை இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஊபியில மட்டுமில்லைங்க, ஊபியில 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள். அது மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 1440 சட்டமன்ற வேட்பாளர்களை கொண்டது பிஜேபி அரசாங்கம். பல மாநிலங்கள் ஆட்சி செய்யறான. சுமார் 1640 சட்டமன்ற வேட்பாளர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாதுங்க. எம்எல்ஏல 240 எம்பில ஒருத்தர் இஸ்லாமியர் இல்ல. 1640 எம்எல்ஏக்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை.
இந்த நாட்டிற்கு போராடிய, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உயிர் தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதனை விட என்ன ஆதாரம் வேண்டும்? இதே நிலை நீடித்துவிடக் கூடாது. வரக்கூட பாண்டி சட்டமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. பிஜேபியோடு சேர்ந்து என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வைத்திருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் இருக்கும் போது இஸ்லாமியர்கள் வாக்களித்துத்தான் இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பிஜேபி செய்த திருட்டுத்தனத்தால் இன்றைக்கு கூட்டணி ஏற்பட்டு இருக்கலாம். என்ஆர் காங்கிரசுக்கு மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். 30 தொகுதி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் பாண்டிச்சேரியில் 17 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுமார் 80,000 1 லட்சத்திற்கு குறைவில்லாமல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுடைய தொகுதியில் 3 நபர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வேட்பாளராக அறிவித்து அவர்கள் நிற்பதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். விகிதாச்சார அடிப்படையில் 17 லட்சம் மக்கள் இருக்கிறானா, 1 லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். விகிதாச்சார அடிப்படையில் உன்னுடைய கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கள் வேட்பாளர் நிறுத்து. இது என்ஆர் காங்கிரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. இஸ்லாமிய வாக்குகள் கட்சிக்கு வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கட்சியில் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் முன்னுரிமை கொடு. அவன் பாசிசத்தில் கொண்டவன் நாடாளுமன்றத்தில் கொடுக்கல, சட்டமன்றத்தில் கொடுக்கல, எங்களுடைய வாக்கை பெற்று ஆட்சி செய்யக்கூடிய இந்த கட்சி என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் உன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களையாவது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, வக்ஃபோர்டு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு இன்றும் தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் ரத்து செய்த கல்வி உதவித் தொகைகளை வக்ஃப் போர்டு மூலம் தருவதற்கு தமிழக அரசு எப்படி முயற்சி செய்திருக்கிறதோ அதுபோல இங்கு வக்ஃப் போர்டு திருத்தம் செய்யப்பட்டதென்றால், தேர்தல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த நிர்வாகம் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கல்வி கடன், தொழில் கடன் தருவதற்கு முன்வரும். இன்னும் என்ஆர் காங்கிரஸ் இதுவரை அதற்கான முயற்சி எடுக்காமல் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வாக்கு மட்டும் வேணும், இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்துவிடக் கூடாது என்று அந்த கட்சி நினைத்துக் கொண்டிருந்தால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை இஸ்லாமியர்கள் புகட்டுவார்கள். இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டிருக்கீங்க, 27% இடஒதுக்கீடு ஓபிசி அடிப்படையில் நீங்க கொடுக்கிறீர்கள், அதில் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள். உங்களுடைய கல்வியில, உங்களுடைய வேலை வாய்ப்பில, யூனியன் அரசாங்கத்தின் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள்? வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஓபிசிங்கிற முறையில் இஸ்லாமியர்களை புறம் தள்ளிவிட்டு எல்லா அரசு வேலைகளிலும் கல்வி நிலையங்களிலும் உங்களையே நீங்கள் போட்டுக் கொண்டால் இஸ்லாமியர்கள் என்ன பயனடைந்திருக்கிறார்கள் எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது? வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இத்தனை வேலை வாய்ப்புகளில் ஓபிசி அடிப்படையில் இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று என்ஆர் காங்கிரஸ் சொன்னால் வாக்களிப்பதை பற்றி சிந்திப்போம். எங்க சமுதாயத்திற்கு நல்லது செய்தால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் படுவோமே தவிர, எங்களை ஏமாற்றி எங்களுடைய வாக்குகளை பெற மட்டும் குறியாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதற்கு சரியான பாடத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் புகட்டுவார்கள். அதைவிட ஆச்சரியப்படக்கூடிய, அதிர வைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பாண்டிச்சேரிங்கிற ஒரு சின்ன யூனியன் இன்றைக்கு 140 மக்கள் கோடியும் பேசக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. எதுல தெரியுமா? போலி மருந்து தயாரிப்பில். மிகப்பெரிய சன்பார்மா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களின் மருந்துகளை சர்வசாதாரணமாக திருமணம் போன்ற பகுதிகளில் போலி தொழிற்சாலைகள் வைத்துக் கொண்டு போலி மருந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடிக்கு மேல் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? எங்க நான் போய் காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை வாங்குறேங்க, என்னுடைய உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலுக்கு வாங்குற மாத்திரை கூட போலி என்று சொன்னால் இந்த அநியாயக்காரர்கள், இந்த அயோக்கியர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு மாத்திரை கேன்சருக்கு 3000 ரூபாய், அந்த மாத்திரையை போலியா தயார் பண்றாங்க. கேன்சரா இருக்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு துன்பத்தில் இருப்பான், துயரத்தில் இருப்பான். பொருளாதாரம் இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை திரட்டி அந்த மாத்திரை வாங்க போவான். அந்த மாத்திரை போலியை தயாரித்து வித்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள்
நாடு முழுவதும் இன்றைக்கு பல்வேறு பார்மா ஏஜென்சிகளுக்கும் பல்வேறு மருத்துவமனை கடைகளுக்கும் பார்மசிகளுக்கும் சென்று இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் எப்படி மீட்டெடுக்க போகிறது? அப்பாவி மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இந்த என்ஆர் காங்கிரஸ் இருக்கிறது. ஒரு மருந்து கம்பெனி இருந்தால் மாநிலத்தின் மருத்துவத்துறை என்ன செய்ய வேண்டும்? சுகாதார நலத்துறை என்ன செய்ய வேண்டும்? அந்த கம்பெனி ஆய்வு செய்யணும். என்னென்ன மருந்து தயார் பண்ற என்று அவருடைய மாசு கட்டுப்பாட்டு சம்பந்தமா எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் செய்ததா? லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு இந்த அதிகாரத்தில் இருக்கவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் பலர்கள் பினாமியாக அந்த மருத்துவ போலி கம்பெனிகளை நடத்தியிருக்கிறார்கள் என்றால், நாட்டுக்கு நல்லது செய்யறேன்னு நம்மளுடைய வாக்க வாங்கி போலி மருந்துகளை தயாரித்து மக்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்களே, இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரி முதல்வர் என்ன பதில் அளிக்க போகிறார்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதற்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால், சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றால், சம்பந்தப்பட்டவர்கள் யார் என மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால், கடுமையான விளைவுகள் வாக்குகள் மூலம் என்ஆர் காங்கிரஸ் சந்திக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ரெஸ்டோ பார் மட்டும் 500-600 தொடங்கிட்டு இருக்கிறாரு. படிக்கிறவன் பச்சை பிள்ளை எல்லாம் பார்ல உட்கார்ந்து இருக்கிறானுங்க. 16 வயசு படிச்சவன் பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானே. குடியிருப்பு பகுதியில் எல்லாம் இன்றைக்கு ரெஸ்டோ பார்கள் வந்து விட்டதே. பெண்கள் நடமாட முடியவில்லை. கன்னி பெண்கள் வெளியே செல்ல முடியவில்லை. இந்த ரெஸ்டோ பாரை திறக்க வேண்டிய இந்த முதல்வர், திறந்து வைக்கக்கூடிய இந்த முதல்வர் மாநிலத்தில் அக்கறை எடுத்திருக்கிறாரா? இந்த இருக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்டை பிரமாண்டமா கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த 2 ரோடை இணைக்கக்கூடிய பாலம் இருக்குல்ல, காலையில இறங்கி அந்த பாலத்தில் ரோட கடக்கலான்னு மேல போயிட்டு திரும்ப வந்துட்டான். பாத்ரூம் கூட நல்லா இருக்குங்க. கழிவு சென்றிருக்கிறார்கள், சிறுநீர் சென்றிருக்கிறார்கள், போதை அடிச்சு அங்க படுத்து கிடக்கிறான். கன்றாவியா இருக்கு. ஒரு மைய பகுதி, ஒரு பேருந்து நிலையத்தை கடக்கக்கூடிய மேற்பாலம் எப்படி இருக்கிறது என்றால், கழிவறை, பொது கழிவறை கூட தேவலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது. இதை ஆளக்கூடிய பாண்டிச்சேரி முதல்வர் கண்டும் காணாமல் இருக்கிறார். ஆனால் ரெஸ்டோ பாரை மட்டும் தினந்தோறும் திறந்து கொண்டிருக்கிறார். வெக்கமா இல்லையா? இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறீர்களா? பாச சிந்தனை கொண்டவர்கள் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறார்கள் என்றால் நீங்க எப்படி வஞ்சிக்கிறீங்க? இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யறோம் சொல்லிவிட்டு, இடஒதுக்கீட்டில் எங்களுடைய நிலை தெரியவில்லை. இஸ்லாமியர்கள் அதிக பகுதி வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே நீங்க ரெஸ்டோ பார்களை திறக்கிறீர்கள். உங்கள் ஆட்சியில் தான், ஆட்சி முடிவடையக்கூடிய தருணத்தில் தான் போலி மருந்தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் மேம்பாலம் கழிவறை விட மோசமாக இருக்கிறது. இதற்கு இந்த முதல்வர் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தல், அதில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் இதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்த நேரத்தில் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறுதியாக எத்தனை அடக்குமுறைகள் வரட்டும், இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்கட்டும் அல்லது யோகி அரசாங்கம் இருக்கட்டும், இதைவிட அப்பன் ஆண்ட அரசாங்கத்தை எல்லாம் இஸ்லாமியர்கள் பார்த்தவர்கள். புரோன் அரசாங்கத்தை விட இவர்கள் என்ன மிகப்பெரிய கூடியவர்களா? அவர்களையே அள்ளி தூக்கி எறிந்த சமூகம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எங்களுக்கு விதை போடுகிறது, நெஞ்சில் ஆர்வத்தை ஊட்டுகிறது, தைரியத்தை ஊட்டுகிறது, தன்னம்பிக்கை ஊட்டுகிறது. நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஓரிரை கொள்கை உறுதியாக இருப்போம். அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். படைத்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்கும் பொழுது, அந்த ஓரிரை கொள்கையில் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்டு தீரும் என்கின்றான். அந்த சோனத்திற்காக வாழக்கூடியவர்கள் நாங்கள். நீ எவ்வளவு அடக்குமுறைகளை செய்தாலும் நாங்கள் அடங்க மாட்டோம், அடங்க மறுப்போம். படைத்த இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்